ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த மாதிரி நம்ம எப்போதும் யூஸ் பண்ணக்கூடிய பேசிக் எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸில் இருக்கிற ஸ்டிச்சஸ் வச்சு ஈஸியாக இவ்வளோ அழகாக எப்படி ஒரு த்ரெட் ஒர்க்லேயே ஃபுல்லாக எம்ப்ராய்டரி பண்ணலான்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி அந்த டிசைன் நான் எப்படி வரைஞ்சேன்னு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் எப்படி அந்த டிசைனை ட்ரா பண்ணேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த ஃபஸ்ட்டு எவ்வளோ லென்த் இருக்கோ அந்த லென்த்துக்கு பேஸ் லைன் வரைஞ்சிட்டு அதுலேருந்து ஒரு 1/2 சென்டிமீட்டருக்கு ஒரு டாட், அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு 2.5 சென்டிமீட்டருக்கு இன்னொரு டாட் வச்சுக்கோங்க. 2 பக்கமும் வச்சுட்டு அதை லேசாக ஒரு கோடு ரொம்ப லைட்டாக போட்டுக்கோங்க. ஸோ அந்த 2.5 சென்டிமீட்டருக்கு உள்ளே நம்ம ஒரு டிசைன் வரைய போகிறோம். ஸோ அந்த 2 லைனுக்குள்ளே வரையும் போது ஈவனாக அது கரெக்டாக தெரியும். அந்த கீழே இருக்க பேஸ் லைனில் 2 சென்டிமீட்டருக்கு ஒரு டாட் வைக்கிறேன். இந்த மாதிரி வச்சுட்டு மேலே இருக்க லைன்லேயும் அதே மாதிரி அதுக்கு நேராக 2 சென்டிமீட்டருக்கு டாட் வச்சுக்கணும். நம்ம அந்த டாட் வச்சுருக்கிறோம்ல அந்த இடத்துல 1 சென்டிமீட்டர் டயமீட்டர் இருக்கிற மாதிரி இருக்கிற இந்த சர்க்கிள்ஸ் வரைகிறேன். கரெக்டாக மேலேயும் ஆல்டர்னேட்டாக கீழே ஒன்று அதுக்கு மேலே ஒன்று அது கீழே ஒன்று மேலே ஒன்று அந்த மாதிரி அந்த சர்க்கிள்ஸ்லாம் ஃப்ளவர் வரைகிறதுக்கு உள்ள ஸ்பேஸ் அது. அந்த மாதிரி நீங்கள் ஒரு கொஞ்சம் அளவுக்கு மட்டும் வரைஞ்சிட்டு அதையும் நம்ம ரிப்பீட்டடாக நம்ம காப்பி பண்ணிக்கலாம். டிசைன் கொஞ்சம் மட்டும் வரைஞ்சிக்குவோம். ஸோ இப்போ இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் இந்தமாரி கொடி போட்டு கனெக்ட் பண்ணுறேன். அந்த கொடியும் பாருங்கள் கரெக்டாக இந்த மாதிரி ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதில் லீவ்ஸ். ஸோ இந்த லீவ்ஸ் கொடி எல்லாமே இந்த 2.5க்குள்ளே வர மாதிரி பண்ணிக்கலாம். அதனால தான் அந்த 2 டபுள் லைன் போட்டுட்டு அதுக்குள்ளே இது பண்ணுறேன். ஸோ அவ்வளோதாங்க. இது ஒரு சின்ன டிசைன். நமக்கு அந்த கொடி எல்லாமே ஈக்குவல் டிஸ்டன்ஸில் வரும், அந்த ஃப்ளவர்ஸ் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் வரும். இப்போ பாருங்கள் சர்க்கிள்குள்ளே அந்த ஃப்ளவர்ஸை 5 பெட்டல்ஸ் இருக்கிற ஃப்ளவர்ஸ். இது கரெக்டாக அந்த லேசி டேசி ஸ்டிச் வச்சு போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த ஃப்ளவர் 1 சென்டிமீட்டர் டயமீட்டருக்குள்ளே பண்ணுறது. ஸோ இப்போ டிசைன் ஒன்று ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ இதையே ரிப்பீட்டடாக பண்ணி நம்ம ட்ரேசிங்கில் பண்ணிக்கலாம். இப்போ நான் ட்ரேசிங் பேப்பர் எடுத்துருக்கிறேன். எடுத்துகிட்டு இந்த பேஸ் லைன் போட்டிருக்கேன். நான் 12 இன்ச்சுக்கு ஒரு பேஸ் லைன் போட்டுக்கோங்க. அது காமனாக எல்லாருக்கும் கரெக்டாக இருக்கும். கூட வேணும்னா அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், குறைச்சி வேணும்னா நீங்கள் அதை கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ 12 இன்ச் போட்டுட்டு இப்போ நான் கீழே நம்ம அந்த ஃப்ளவர்ஸ் வரைஞ்சிருக்கிறோம்ல ஒன்லி ஃப்ளவர்ஸ் மட்டும் அப்படி காப்பி பண்ணுங்கள். அந்த சர்க்கிள் வேண்டாம், அந்த பெட்டல்ஸ் மட்டும் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இந்த கொடியெல்லாம் அதை காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ அதை அப்படியே ஜஸ்ட்டு மூவ் பண்ணி அந்த லாஸ்ட் இருக்க ஃப்ளவர் அந்த கீழே இருக்க பேஸில் நம்ம வரைஞ்சிருக்கோம் அதில் ஃபஸ்ட்டில் வர மாதிரி செட் பண்ணிவிட்டு அகைன் நீங்கள் இந்த மாதிரி அதை காப்பி பண்ணிக்கலாம். அந்த கீழே இருக்க பேஸ் லைனும் நம்ம கரெக்டாக அதோட ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரிப்பீட்டடாக நம்ம அதை காப்பி பண்ணிக்கலாம். ஒரு செட் ஆஃப் ஃப்ளவர்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம மேனுவலாக வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அப்படியே நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் அந்த ஃப்ளவர் லைனை பண்ணிக்கலாம். நான் பாருங்கள் அது ஒரு லாங்காக ஒரு 12 இன்ச்சுக்கு ஃபுல்லாக பண்ணியிருக்கிறேன். இதையே நெக் லைன்லேயும் அப்படியே பண்ணியிருக்கிறேன். நீங்கள் நெக் லைனை ஒட்டியே அந்த பேஸ் லைனை பண்ணிக்கலாம். இது துணிலையும் ட்ரேஸ் பண்ணியாச்சு. துணியில் எங்கே நம்ம நெக் வேணும் ஸ்லீவ் வேணும்னு நீங்கள் டெய்லர்கிட்ட மார்க் பண்ணி பண்ணலாம். இல்லைன்னா ஒரு பக்கம் நெக் லைனும் அதுக்கு ஆப்போசிட் சைடு அந்த பிரெத் இருக்கிற இதில் ஒரு பக்கம் ரைட் ஹேண்ட் சைடுக்கும் ஒரு பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கும் இந்த மாதிரி பார்டர் லைனுங்கிறதுனால நீங்கள் இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். சென்டர் பார்த்து கரெக்டாக இந்த மாதிரி வரைஞ்சிக்கணும். வரைஞ்சிட்டு நம்ம இப்போ இதில் ஒர்க் பண்ணலாம்.
இது நார்மல் காட்டன் ப்ளவுஸ். ஸோ அதுக்கு வந்து காட்டன்லேயே ஆங்கர் த்ரெட் எடுத்துருக்கிறேன். எடுத்துகிட்டு இந்தமாரி ஒரு 6 இன்ச் அளவுக்குள்ள ஃப்ரேம் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ எனக்கு அது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் பிடிச்சி பண்ணுறதுக்கு. இப்போ இது வந்து ஃப்ளவர்ஸ் எல்லாம் 6 ஸ்ட்ராண்ட்ஸில் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக லாங்காக இருக்கிற மாதிரி பெரிய ஊசி எடுத்துருக்கிறேன். அப்புறம் இந்தமாரி ஆங்கர் த்ரெட்டில் உள்பக்கம் இருக்கிற நூல் பிடிச்சி நம்ம இழுக்கணும். வெளியில் எண்டார நூல் எடுக்கக்கூடாது, சிக்கல் வந்துடும். உள்ளுக்குள்ளே இந்தமாரி மடிச்சிருக்கும், அந்த நூலை பிடிச்சி இப்படி இழுத்திங்கன்னா சிக்கலே இல்லாமல் நீங்கள் நீட்டாக நூலை எடுக்க முடியும். எவ்வளோ நீளம் வேணுமோ அந்த அளவு எடுத்துகிட்டு கட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அந்த 6 ஸ்ட்ராண்ட்ஸை அப்படியே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் அந்த ஊசி கொஞ்சம் நல்ல அந்த ஓட்டை நல்லா பெருசாக இருக்கும். ஸோ அதனால் லாங்காக இருக்க ஊசி எடுத்துகிட்டு இந்தமாரி நாட் போட்டுக்கிறேன். ஸோ இது வந்து ஃப்ளவர்ஸ்க்கு. லீவ்ஸ்க்கு வந்து 4 ஸ்ட்ராண்ட்ஸ் தான் எடுக்க போகிறேன். அதேமாதிரி உள்பக்கம் இருக்கிற நூல் பிடிச்சி இப்படி இழுத்துட்டு எவ்வளோ நீளம் வேணுமோ அவ்வளோ எடுத்துகிட்டு அதில் 6 ஸ்ட்ராண்ட்ஸ் இருக்கும், 6 நூல் இருக்கும். அதிலிருந்து 4 நூல் இந்த மாதிரி பிரிச்சுக்கோங்க. இந்த மாதிரி சிக்கல் இல்லாமல் கரெக்டாக பிரித்து எடுத்துக்கணும். ஒரு பக்கம் நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு இழுத்தோன்னா ஈஸியாக இழுக்க வரும். ஸோ இப்போ இந்த 4 நூலை வந்து 7 நம்பர் நீடிலில் கொடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி 3 ஸ்ட்ராண்ட்ஸ் 4 ஸ்ட்ராண்ட்ஸ் எல்லாம் 7 நம்பர் நீடிலில் ஈஸியாக பண்ணலாம். நல்லாவும் இருக்கும், பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக வரும். இப்போ பாருங்கள், நாட் போடுறது இந்த மாதிரி ஃபிங்கரில் ஒரு தடவை சுற்றிட்டு எக்ஸஸாக இருக்க நூலை அப்படியே ரோல் பண்ணி விட்டுருங்க. விட்டுட்டு அதை அப்படியே ஃபிங்கரை விட்டு எடுத்து அதை அப்படியே இழுத்தோன்னா நாட் ஃபார்ம் ஆகிடும். இப்போ அந்த கொடி லீவ்ஸ் இருக்க போர்ஷன்லாம் அந்த க்ரீனில் பண்ணிக்கலாம். நான் அதுக்கு ஸ்டெம் ஸ்டிச் யூஸ் பண்ணுறேன். ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட், அதுக்கு நடுவில் மிடில் பேக்கில் எடுக்கணும். ஸோ அடுத்ததெல்லாம் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சை ஒட்டி ஒட்டி பேக்கில் எடுக்கணும். இது வந்து ரிவர்ஸில் பண்ணிட்டு வர ஸ்டிச், இது ஸ்டெம் ஸ்டிச். ஒவ்வொரு தடவையும் நூல் பாருங்கள், நான் கீழே பிடிச்சிக்கிறேன். ஊசி மேலே போகணும், நூல் கீழே வரணும். அதனால் ஒவ்வொரு தடவையும் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அப்படியே ஃப்ரேமோடு சேர்த்து பிடிச்சிட்டோன்னா சிக்கல் இல்லாமல் பண்ண வரும். ஒரே மாதிரியும் பண்ண வரும். பாருங்கள், நான் ஸ்டிச்சஸ் எல்லாம் ஒரே மாதிரி போடுறேன், சின்ன சின்ன ஸ்டிச்சஸாக எடுக்கிறேன். ஸ்டெம் ஸ்டிச்சோட டீட்டெயில் டுட்டோரியல் அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொடி போட்டுட்டு இந்த லீவ்ஸ் இருக்கிற போர்ஷனுக்கு வாங்க. அங்கே வந்து ஒரு பாயிண்டில் எடுத்து அதே பாயிண்டில் இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ்க்கு இந்த மாதிரி நீடில் எடுக்கணும். நீடில் சுற்றி நூல் வரணும். அதை வந்து ஒரு செயின் ஃபார்ம் ஆகும். அதை பக்கத்துலேயே வெளிப்பக்கமாக விட்டு லாக் பண்ணிடணும். ஸோ இதே மாதிரி எல்லா லீவ்ஸும் பண்ணிக்கோங்க. லேசி டேசி ஸ்டிச் தான், 4 ஸ்ட்ராண்ட்ஸ் தான் நூல் எடுத்துருக்கிறேன். இது மாதிரி எல்லாம் போட்டுட்டு இப்போ பேஸ் லைனும் நான் க்ரீன்லேயே பண்ணுறேன். இதெல்லாம் உங்கள் சாரியோட கலர் காம்பினேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக த்ரெட் ஒர்க் நம்ம பண்ணுறதும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி டிசைன்ஸ் வரைஞ்சி தைக்கிறதுக்கு முன்னாடி டெய்லர்கிட்ட மார்க் பண்ணி வாங்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி வரைஞ்சி பண்ணுங்கள், அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி பேஸ் லைன் போட்டுருங்க. இப்போ பாருங்கள், இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் வந்து ப்ளூ கலரில் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து சாரியில் என்ன கலர் காம்பினேஷன் இருக்கோ அதை எடுத்துக்கலாம். இப்போ நான் 6 ஸ்ட்ராண்ட்ஸை அப்படியே எடுக்கிறேன். ஒரு பாயிண்டில் எடுத்துகிட்டு அந்த பாயிண்டில் இருந்து அந்த ஃப்ளவரோட டிஸ்டன்ஸ்க்கு நீடில் அப்படி மேலே எடுக்கணும். நூல் கீழே வரணும். ஒரு செயின் ஃபார்ம் ஆகும். அந்த செயினை வந்து வெளிப்பக்கமாக இப்படி உடனே பக்கத்தில் லாக் பண்ணிடணும். ஸோ ஒரு சிங்கிள் லேசி டேசி கிடைக்கும். இது மாதிரி அந்த
5 பெட்டல்ஸும் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் த்ரெட் ஒர்க்கில் பண்ணுறப்ப அது பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப நாளைக்கு அப்படியேவும் இருக்கும். நீங்கள் இதே சில்க் கிளாத்லேயும் பண்ணிக்கலாம், சில்க் த்ரெட்டை வச்சும் பண்ணலாம், இல்லை ஆங்கர் த்ரெட்டுமே வச்சு பண்ணலாம். இதெல்லாம் வந்து ஒரு திக் பார்டர் கிடைக்கும் நல்லா. இதே அங்கங்கே அதே ஃப்ளவர்ஸை வச்சு புட்டியும் பண்ணிக்கலாம், நிறைய புட்டாஸ் போடும்போது அதுவும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி எல்லா ஃப்ளவர்ஸும் போட்டதுக்கப்புறம் பாருங்கள், மிடில் நான் 6 strands ஒயிட் கலர் த்ரெட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பிடிச்சிட்டு 2 தடவை ரோல் பண்ணிவிட்டு நீடிலில் அப்படியே கீழே விடணும். விட்டுட்டு ரைட் ஹேண்ட் சைடில் கீழே இருந்து ஊசியை இழுக்கணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து இந்த மாதிரி நூலை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நூலை கண்டினியூஸாக பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக நாட்டை ப்ளேஸ் பண்ணிவிட்டு கீழே வந்து நூலை இழுக்கணும். இன்னொரு தடவை போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி நீடில் எடுத்துட்டு 2 தடவை ரோல் பண்ணணும். பண்ணிவிட்டு அதை அதே இடத்துல கீழே விடணும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. ரைட் ஹேண்டில் நீடில் கீழே மெதுவாக இழுங்க. பக்கத்தில் வரும்போது இந்த மாதிரி நாட் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபுல்லாக இழுங்க. ஸோ அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியாக இது பண்ணிடலாம். பார்க்கவும் அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு பேட்ச் பண்ணி முடிச்சிட்டேன். சின்ன ஃப்ரேமில் வேண்டாம், நல்ல பெரிய ஃப்ரேமில் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் பண்ணலாம், அதுவும் காமிக்கிறேன். இப்போ இதே இது வந்து அந்த ஃப்ரேமை எடுத்து மாற்றிட்டு நம்ம ப்ளேஸ் பண்ணிவிட்டு அடுத்த பேட்சும் இப்படி பண்ணலாம். இப்போ பாருங்கள், அது பண்ணி காமிக்கிறேன். இது த்ரெட் ஒர்க்குனால உங்களுக்கு த்ரெட் எதுவும் டேமேஜ் ஆகாது. ஸோ இந்த மாதிரி ஃப்ரேமை மாற்றி மாற்றி வச்சுட்டு, சின்ன ஃப்ரேம்னால் கம்ஃபர்டபுளாக பிடிச்சிட்டு பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரி பண்ணலாம். இல்லை பெரிய ஃப்ரேம் நீங்கள் பண்ணி ஒரே லென்த்தில் இந்த டிசைன் முடிக்கணும்னு நினச்சா, இது வந்து ஸ்லீவுங்கிறதுனால எட்ஜில் வந்து ஒரு காட்டன் கிளாத் இந்தமாரி அட்டாச் பண்ணிக்கணும். சும்மா ரன்னிங் ஸ்டிச் போட்டு காட்டன் கிளாத்தை வந்து இந்தமாரி அட்டாச் பண்ணிவிட்டு அதை ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணும்போது நல்லா டைட்டாக ஃப்ரேமில் ஃபிக்ஸ் ஆகும். நமக்கு வந்து பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா அது வந்து ஸ்லீவோட எட்ஜ் நடுவில் வந்து துணி இல்லாமல் இருந்ததுன்னா நம்ம தைக்கும் போது அந்த துணி வந்து உள்ளே போய்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் அந்தமாரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நான் அந்த ஃபுல்லாக ஒரு ஸ்லீவ் நெக் எல்லாமே பண்ணி முடிச்சிட்டேன். பாருங்கள், நான் அதை எப்படி பண்ணியிருக்கிறேன். பண்ணதுக்கப்புறம் அதோடய லுக் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படிங்கிறதையும் பாருங்கள். உங்களுக்கும் இந்த டிசைன் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.